World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஒரு லாங் ஸ்பீச் கொடுக்க போகிறார் பாலமுருகன் ஐயா. 1 மணி நேரம் பேச போகிறாரு. உங்களுடைய 27 நட்சத்திரத்துக்கான சூட்சம தகவலை கொடுக்க போகிறார். இங்கே மீட்டிங் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு தகவல் வந்து கிடைக்க போகுது. எல்லாம் சாப்பிட்டு தூங்குகிற டைம், தூங்காமல் இருக்கிறதுக்காக அவர் நிறைய கருத்துக்கள் கொடுக்க போகிறார். எல்லோரும் கை வலிக்க நோட்ஸ் எழுத போகிறீங்க, சரிங்களா? எங்கேயும் நிற்காமல் இடையில பேசிகிட்டு இருக்காமல் இடையூறு இல்லாமல் ஒரு பேசுகிறத கவனிங்க. உங்களுக்கு அரிய பொக்கிஷம் கிடைக்க போகுது. கோவையிலிருந்து வருகை புரிந்துள்ள நட்சத்திர நாயகன் திரு பாலமுருகன் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பிரபஞ்ச ஜோதிட குழுவினுடைய தலைவர் உயர் திரு வல்லரசு தினேஷ் அவர்களே, துணைத் தலைவர் திருப்பதி ராஜா அவர்களே, பொருளாளர் முருகானந்தம் அவர்களே, செயலாளர் முத்துப்பாண்டி அவர்களே, துணைச் செயலாளர் தனபாக்கியம் அவர்களே, இந்த 30வது மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திய கரூர் வைசியா பேங்கினுடைய மேலாளர் உயர் திரு ராகவேந்திரா அவர்களே, மற்றும் இந்த இனிய மேடையை அலங்கரித்த முன்னாள் பேச்சாளர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வணங்கும் திருச்செந்தூர் முருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த குமாரசாமியம் நூல், தமிழ் நூல், ஒவ்வொரு மேடையிலையும் நான் அலங்கரிச்சிட்டு தான் இருக்கிறேன். அந்த நூல்களில் குறிப்பிடாத ஜோதிட கருத்துக்களே இல்லை. ஆழமாக சிந்தித்து அதில் கொடுத்துருக்காங்க. அந்த நூலில் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேடையில் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி இது ஒரு சிறப்பான மேடையாக அமைஞ்சது. தினேஷ் கூப்பிட்டு நீ சொல்கிறப்ப கூட நம்ம இது பண்ணோன்னே இந்த மாதிரி நீங்களும் பேசணும் அப்படின்னு இருந்தார். இருந்தாலும் நாளைக்கும் ஒரு மீட்டிங் இருக்குது. நாளைக்கு அவினாசியில் இருக்குது, எல்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கும் இவ்வளோ தூரம் கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் கலந்து இந்த வாய்ப்பினை மாளிகைய முதல்ல தினேஷ் அவர்களுக்கு நான் நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். எல்லா மேடையிலையும் சொல்கிறப்ப கூட சொல்லுவாங்க, ஏன் நட்சத்திரம்னுக்கிட்டே இது பண்ணிங்கன்னு. நானும் ஒரு 20 வருடமாக, கடந்த ஒரு 10-12 வருடமாக நட்சத்திரத்தை பேசுங்கன்னு யாருமே பேசலை. ஆனால் இப்போ எல்லாம் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சாரம் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் இருக்குதுங்கிறதுனால தான் நம்ம முதல்லேருந்து சொல்கிறோம். ஏன்னா நட்சத்திரங்கிறது ஒரு மரத்தினுடைய வேர் போன்றது. அந்த வேரை கையில் பிடிச்சிங்கன்னா அது எங்கே வேணாலும் நம்ம போகலாம். அதுக்குள்ளே அது நாம் கையில் பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா மற்றதும் எடுத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. மற்றதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே நேரத்தில் தெளிவாக கருத்துக்களை பதிவு பண்ணுறது நட்சத்திரம் மட்டும்தான். அதைத்தான் நான் இங்கே நிறைய முறை நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த டிப்பை தினேஷ் கேட்குறப்ப கூட வெயிட் பண்ணேன். ஒரு இந்த மாநாட்டுக்காக வித்தியாசமாக நான் ஏதோ ஒன்று செய்யணும். ஏன்னா மற்றதெல்லாம் போய் பேசிட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கடந்த ஒரு வாரமாக சின்ன இதுவரை நான் தெரிவித்த சின்ன நுணுக்கங்களாக எழுதி ஒரு சிறிய புத்தக வடிவில் அன்றைக்கி கொடுத்து இன்றைக்கி நான் அதை போட்டு உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாதிரி வச்சுட்டேன். உங்களுக்கு அந்த புத்தகத்தில் ஏறக்குறைய ஒரு சின்ன சாராம்சம், ஜூஸுங்கிறாங்கள்ல, எல்லாமே கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் அது பிரகாரம் தான் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி அதில் ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு மற்ற சாராம்சம் கொடுத்துருந்தேன். அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் ஒட்டி தான் அங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மேடைகளும் வருகின்ற மேடைகளில் நான் எங்கெங்கே பேசுகிறேனோ அந்தந்த மேடைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்களை நான் புத்தக வடிவில் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அப்படி பதிவு இது பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி கேட்குறாங்க உங்களுக்கு. ஏன்னா ஜென்ரலாகவே 22வது நட்சத்திரத்தை பற்றி பேசுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் 22னா என்ன அப்படின்னு. அப்போ வைநாசிகம்
அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் ஒவ்வொரு மேடையிலும் நம்மளுக்கு இதே தான் கொடுத்துட்ருக்குறாங்க, வைநாசிகம் வைநாசிகம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன? பொதுவாக நீங்கள்லாம் வைநாசிகனா தீமை அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அதுதான் இருக்கும். வைநாசி நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. அதை பற்றி 27 நட்சத்திரத்துக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக ஒரு மேடையில் பேசணுன்னு தான் இவ்வளோ நாளாக பொறுமையோடு இருந்தேன். கரெக்டாக தென்னரசு அவர்களும் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு முறையும் இதை எங்கள் வல்லரசு தினேஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முறையிலும் நாங்கள் மேடையில் அதே மாதிரி தான் பெரிய ஒரு சப்ஜெக்ட் கொண்டாந்துருப்போம். நல்லா பேசணும்னு சொல்லுவோம். சார் உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைமு, இல்லை 10 நிமிஷம் தான் டைமுன்ட்டுருவாங்க. அதில் என்ன கருத்துக்கள் கொடுக்குறதுங்கிறது நட்சத்திரத்தில் மட்டும் கொடுக்கவே முடியாது. அது இந்த மாதிரி மாதாந்திர கூட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த மாதாந்திர கூட்டத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாக்கியசாலிகள். மற்றவங்களை விட இன்றைக்கி ஒரு நல்ல பெரிய சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க. அது யூடியூப் வழியாக போகிறது வேறு, முடித்ததுக்கப்புறம் சந்தேகம் கேட்குறதுங்கிறது வேறு. நிறைய ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே இப்போ அந்த வைநாசிகம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே நாம் போவோம். இப்போ வைநாசிகம் அப்படின்னு முதல்ல என்ன, அந்த பெயர்லேயே குறிப்பிட்டிருக்கோம், வைநாசிகம். இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தினுடைய செயல்படும் நாள், அந்த நட்சத்திரத்தினுடைய இவருங்க எல்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிகம். வையத்தில் இருக்கும், அதாவது உலகத்தில் இருக்க எல்லா செயல்பாடுகளையும் நாசம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே முடிச்சிட்டாங்க. அந்த வைநாசிகத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி விட்டோம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவோன்னா, திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவேன். சம்பந்தமே இருக்காது. என்னடா இது எதுக்குமே அடங்கலையே, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது, எப்படி திருமணம் பண்ண சொன்னாங்க, வைகநாசி நட்சத்திரமாக இருக்குது, அதை பார்ப்பாங்க. இல்லை மோசமான நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது, அதையும் பார்க்குறாங்க. இவர் மட்டும் ஏன் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சில நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் நல்லது செய்யும். அதைத்தான் இங்கே நான் குறிப்பிட்டிருக்குது உங்களுக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் காலையில் வரப்போ பஸ்ஸில் வரப்போ கூட சொன்னாங்க உங்களுக்கு, இந்த இரு கிரக இணைவு ஜோதிடத்தினுடைய விதிகள் ஃபஸ்ட்டு நம்ம கடைபிடிக்கணும். அது யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. ஜோதிடத்தினுடைய விதிகள் என்ன? முதல் விதி என்னன்னா, இரு கிரக கூட்டு சேர்க்கையே பலன் தரும். பலனை எடுப்பதற்கு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. 7 சுக்கிரன் நிற்கிறானா நிற்கும். அந்த சுக்கிரனை யார் பார்த்து என்ன பலன் கொடுக்குறாங்கங்கிறது தான் முக்கியம். பொதுவாக 7 சுக்கிரன் இருக்காங்க, இந்த இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சுக்கிரனை யார் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வேணும். இதை நாம் யாரும் பார்க்கறதில்ல. காலையில் இது பண்ணுறப்ப புதனும் செவ்வாயும், எங்கேயெல்லாம் புதனும் செவ்வாயும் இருக்கோ அங்கே வார்த்தைகள் தடுமாறும். இவங்க சொல்கிறது ஒன்று இருக்கும், நடக்கிறது ஒன்று இருக்கும். இல்லைனா இவங்க பேச்சு எடுபடாது எந்த இடத்துலையும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது சொல், நாக்கு, இது இருக்கிறப்ப எடுபடாது. ஏன் எடுபடாது? செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் ஏன் எடுபடாதுன்னா, அது காலபூச சத்தத்துக்கு செவ்வாய்க்கு 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் புதன் இருப்பார், புதனுக்கு 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருப்பார். காலபுருஷ சத்தத்துக்கு அது இயற்கையிலே 6-8க்குள்ளே இருக்கும். அப்போ புதனும் செவ்வாயும் சேர்ந்தால் திடீர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அவர் என்னென்ன பரிகாரம் வேணும்ட்டார். அப்போ அதுக்குரிய கோயில்கள் நம்ம சொல்லணும். ஒரு சில இடத்துல நம்ம வேறு வழி இல்லாததான் பரிகாரத்தை சொல்ல போகிறோம். அந்த புதன்கிறது பெருமாள், செவ்வாய்ங்கிறது முருகர். இருவரும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்களா? யாருக்காச்சும் தெரியுமா உங்களுக்கு? பெருமாளும் புதனும் சேர்ந்த ஒரு இடம். பெருமாளும் செவ்வாயும் ஒரே மலையில் குடியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, மதுரையில் இருக்கிற அழகர் கோவில். கீழே அழகர் கோவில், மேலே பழமுதிர்ச்சோலை. அப்போ அந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிற வாழ்க்கை தடுமாற்றங்கள் இருக்கிறவங்க அல்லது திக்கு வாய் பேசுகிறவங்க இந்த கோயில்களுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு சின்ன. ஏன்னா இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம நேரடியாக சயின்டிஃபிக்காக பரிகாரம் கொடுத்தோம்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பரிகாரமும் அறிவியல் தன்மையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒத்து போகிற மாதிரியும் இருக்கணும். இந்த காதல் கைகூடுனாவே அந்த கோவில் தான்.
செவ்வாயும் புதனும் காதல் கை கொடுனா அந்த கோயில் தான். திடீர்னு செவ்வாய்க்கும் காதலுக்கு என்ன சம்பந்தம்? புதன்னா கூட காதலுங்களாம், செவ்வாய்க்கும் காதலுக்கு சேர்ந்து அந்த கோயில்னு என்னங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோயில் யாருக்கு? முருகனுடைய துணைவியார் யார் அந்த கோயிலுக்கு? வள்ளி. வள்ளினாவே வலப்பக்கம் இருக்கிறவர். அந்த வள்ளியை திருமணம் பண்ணுறதுக்காக தெய்வானையை எளிதில் திருமணம் பண்ணிட்டார். வள்ளியை திருமணம் பண்ணுறதுக்காக துணைக்கு ஒரு ஆளை தொடங்கினார். ஏன்னா அவங்க ரெக்கமெண்ட் வேணும்னு. விநாயகர் வந்து நின்று அந்த இதை நடத்துவார், அந்த காதலை வெற்றி பெற செய்வார். அதனால தான் காதல் வெற்றி பெறணும்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னுங்கிறது சொல்லப்படும். ஒரு சிலதை வந்து நம்ம எடுத்துத்தான் ஆகணும். இவன் என்னடா பரிகாரத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, எடுத்துத்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஜோதிடத்தில் அதுதான். அப்போ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அந்த கோவில்களினுடைய அமைப்பு, கோயிலினுடைய செயல்பாடுகளை வைத்து நம்ம வந்து பலன் சொல்கிறது சிறப்பு. அதே நேரத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு உள்ளே போயும் சொல்கிறது சிறப்பு. சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, இந்த விசாகமும் ரோகிணியும் சேராது. ரோகிணி நட்சத்திரத்துக்கும் விசாகத்துக்கும் சேரவே சேராது. இது ஜென்ரல் பாயிண்ட்டு. ஆனால் ஏன் சேர்த்து வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இது முருகருடைய நட்சத்திரம், அது கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். ரெண்டும் நல்லா தானே இருக்குது. சேர்த்து வச்சா என்ன ஆகும்? ஏன்னா பொதுவாக வந்து தாராபலம் நினைல அது சேராது. சேர்த்துனாங்கன்னா என்ன ஆகணும்னா, இந்த முருகரும் முதல் பொண்டாட்டி விட்டு ரெண்டாவது பொண்டாட்டி கட்டுறப்ப தகராறு, சக்களத்தை அங்கேயும் அதே மாதிரி தான். பாமா விட்டு ருக்மணி, பாமா எளிதில் கல்யாணம் பண்ணிட்டாரு, ருக்மணி வேறு மாதிரி கல்யாணம் பண்ணார். அதனால் இது ரெண்டையும் சேர்த்து வச்சின்னா அந்த இடத்துல சக்களத்தி சண்டை வரும். அப்போ இன்னொரு துணையை அவன் தேடி உக்காந்துக்குவான். அதனால தான் எளிதில் அந்த காலத்தில் என்னென்னா இந்த ரெண்டு நட்சத்திரத்தையும் சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை கொண்டு போகணும் உங்களுக்கு. ரெண்டு வந்து திருவாதிரையில் செவ்வாய் இருக்குது. திருவாதிரையில் செவ்வாயோ கிருத்திகையில், இதுக்கு திருவாதிரையில் செவ்வாய், கிருத்திகையில் வந்து சூரியன். கிருத்திகையில் சூரியனும் திருவாதிரையில் செவ்வாயும், அல்லது விசாகத்தில் சூரியன், கிருத்திகையில் சூரியன். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா தந்தை மகன் உறவு பிரச்சனைக்குரியதாக மாறும். ஏன்னா திருவாதிரை அப்பா, செவ்வாய் மகன். அப்போ இந்த திருவாதிரைக்கு மகனில் ஒரு பிரச்சனை சந்திச்சே ஆகணும். ஏன்னா சிவன் முருகனை விட்டு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இவர்களுக்கு வந்து இந்த கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற அந்த சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கே தான் தந்தை மகன் உறவு பலப்பட்ட உறவு. அப்போ அந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சிலதை வந்து அந்த நட்சத்திர அடிப்படையில் வந்து கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறப்போ தான் இந்த வைநாசிக நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 22வது நட்சத்திரம் வைகாசி நட்சத்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப நம்ம என்ன அப்படின்னா, முதல் அஸ்வினி எடுத்துக்குவோம். அஸ்வினி ஜென்ரல் பாயிண்ட். அஸ்வினி என்பது முதல்ல நட்சத்திரம் அப்படின்னு. அதுக்கு 22வது நட்சத்திரம் என்ன பார்த்தீங்கன்னா திருவோணமாக வரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 22வது நட்சத்திரம் திருவோணமாக தான் வரும், வைநாசிக நட்சத்திரமாக தான் வரும். ஆனால் அவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் குருவாயூர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாவே போதும், அந்த வைநாசியினுடைய செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஏன்னா திருவோணங்கிறது குருவாயூர். பொதுவாக இந்த வைநாசிகத்தில் இன்னொன்று இருக்கு, கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் 22வது நட்சத்திரம். கேட்கணும் அங்கே போய். இவங்க வைநாசிகம்னு தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க. அந்த குமாரசாமியத்தில் என்ன குறிப்பிட்டப்பட்டுள்ளதுன்னா, இரக்கம் காட்டுதல். இரக்கம் காட்டுதல்ங்கிற ஒரு செயல்பாட்டுக்குள்ளே இருக்கும். அந்த இரக்கம் காட்டுச்சுனாவே கொடுத்துருவாங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் மேலே இறக்கம் காட்டி ஒரு 10 ரூபா கேட்குறாங்க, ஒரு கொடுங்கன்னா இறக்கம் காட்டுறப்போ உடனே கொடுத்துருவாங்க. அதனால தான் வந்து இரக்கம் காட்டும் அளவிற்கு நம்ம நிலையை வெளிப்படுத்த வேண்டும். கேட்கணும், போய் பிச்சைனாலும் கேட்கணும்.
பிச்சைனாலும் கேட்டால் தான் கிடைக்கும். ஒரு மதத்தில் வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அது 22வது வைநாசிகத்தில் தான் கேட்கணும். உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 22வது நட்சத்திரத்தில் போய் எது கேட்டாலும் நடக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரன் திருவோணம் நடக்கிற அன்றைக்கி போய் கடன் கேளுங்க, கிடைக்கும். அதை நாம் என்ன பண்ணிட்டோன்னா வைநாசிகம், அங்கே போகக்கூடாது, அந்த நட்சத்திரத்தை எதுவும் செய்யக்கூடாது. அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுங்க அங்கே என்ன செய்யணும் திருவோணத்தில்னா, அந்த திருவோணத்தினுடைய செயல்பாடுகள் திருவோணத்தில் வந்து வாமனனுடைய செயல்பாடு. அப்போ அந்த அடி ஸ்கேல் அளவுகோல் இதையெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 22வது நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகளை இவர்கள் செய்ய வேண்டும். ஏறக்குறைய சுவாதிக்கு வந்து அவங்க செய்வாங்க. இது அடி ஸ்கேல் அளவுகோலுங்கிறது உங்கள் டேபிளில் இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கார் பொறுத்தளவுக்கு டேபிளில் இருக்கணும். ஆனால் பயன்படுத்தக்கூடாது, ஒரு வாரமாக வச்சிடணும். ஏன்னா அது 22ஆகவும் செயல்படும். ஆனால் அவங்க அளந்து மெஷர்மெண்ட் போட்டாங்கன்னா, நீங்கள் வேணால் பாருங்கள், வாஸ்து நிபுணர்கள் யார் வேணாலும் பாருங்கள், அளங்க இதை எத்தனை அடின்னு அளங்க அப்படிமா. அளந்து சார் இதில் வந்து பிரச்சனைக்குரிய வீடாக இருக்கும், இந்த உள்கூடை இவ்வளோ வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா தான் இருக்கும். வேணால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யாராச்சும் வாஸ்து நிபுணர் இருந்துச்சுன்னா கேட்டு பாருங்கள், அவங்க அளந்தாங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா அவங்க 22வது நட்சத்திரத்தை கையில் எடுத்து தான் செய்கிறாங்க. அளக்கக்கூடியது அவங்க சொன்ன ரிசல்ட் சரியாக இருக்கும். இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர் வாஸ்து பார்க்குறப்ப கூட்டிகிட்டு போங்க. அவங்க ஒரு சில இதை பற்றி சொல்லுவாங்க, அழகாக அது வேலை செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாஸ்து நிபுணர் தான், கேதுடைய நட்சத்திரம், அஸ்வினி கிடையாது, கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. எளிமையாக வாஸ்து சொல்லிட்டு போயிடுவார், கொஞ்சம் சின்னதான் சொல்லுவார், அழகாக அங்கே நடக்கும் அது. ஏன்னா அவங்க அந்த 22வது நட்சத்திரத்துடைய செயல்பாடுகளை அங்கே செஞ்சிட்ருக்காங்க. நாம் என்னன்றோம், இந்த அஸ்வினியா 22வது திருவோணத்தை பற்றி நடத்தாங்கன்னா வம்பு தான் அப்படின்னு. இவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் எந்த கோயில்களுக்கு போனாலும் பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்துட சொல்லிடுங்க. அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்தாங்கனாவே அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. கோயிலுக்கு போய் சார் என்ன இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கிருஷ்ணகுமார் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாவே பால் தாளம் கொடுத்துட்டு வந்துடுங்க. அது அவங்களுக்கு உடனே நல்லது நடக்கும். அதே போல் நம்ம எடுத்து இந்த அப்படியே, ஏன்னா நான் 27 சொல்லி ஆகணும், அப்படியே அடுத்ததுக்கு எடுத்துக்குவோம். பரணிக்கு என்ன பண்ணுவோம், பரணிக்கு 22வது நட்சத்திரம் என்னன்னா அவிட்டம். இப்போ அந்த அவிட்டத்தினுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னு வைங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எந்த நட்சத்திரத்தோட அவிட்ட நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது, ஏன்னா இது நிறைய நான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். இப்போ உங்களுக்கு தெரியும் முக்கணிகள் என்னென்ன, ஆனால் அதில் ஏன் ராஜகனி வரல? அப்போ ராஜகனின்னா என்ன? இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ இருந்ததுன்னு? இதே போல தான் ராஜ நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நட்சத்திரத்தில் ராஜ நட்சத்திரம் அவிட்டம். எல்லாம் இருந்துட்டா போதும், எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு காரியத்துக்குமே அவங்க கூட இருந்தாங்கன்னா நல்லது நடக்கும். ஏன்னா அது ராஜ நட்சத்திரம். முக்கணிகளில் வந்து சிறப்பாக எந்த கனியாக இருந்தாலும் அந்த இத்தினூண்டு எலுமிச்சம்பழத்தில் எல்லாம் அடங்கிடும். எவ்வளோ சிறப்பான நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்குன்னு உள்ளே போனீங்கன்னா போதும். ஏன்னா அவிட்ட நட்சத்திர குணநலங்கள் வேறு. ஆனால் அந்த அவிட்ட ராஜ கிரகங்கள் ராஜ நட்சத்திரத்தில் அது பிரமாதமான இருக்குது. இது எங்கேயும் கிடையாது, எல்லாம் இந்த குமராசாமி நூலில் இருக்குது. எடுத்து நாம் பார்க்குறதில்ல. ஏன்னா அது கொஞ்சம் பாடலாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த குமராசாமியை படிக்கும் பொழுது பெரிய வருஷாததி நூல் கையில் வச்சுக்கோங்க. இன்னொரு புஸ்தகம் இருக்குது,
கிடைக்கும்னு நினைக்கிறது. இந்த ரெண்டையும் ஒட்டா வச்சு பாருங்கள், அதனுடைய விளக்கங்கள் அங்கே கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு செயல்பாடுகளுக்கு உண்டானது. அப்போ அந்த பரணி நட்சத்திரத்துக்காரத்தை பொறுத்தளவுக்கு இந்த அவிட்டம் வந்து வைநாசிகம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வைநாசிகத்து நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கூட வச்சுருந்தாவே உங்களுக்கு சக்ஸஸ் தான். மற்றவங்க வச்சுருக்கிற வேண்டியதில்லை, பரணி நட்சத்திரத்தை வச்சு சொல்லுங்கள். அப்போ வைநாசியத்துக்கு உண்டானது ஏன் அப்படின்னா, அது ஏன் அவ்வளோ நம்ம அவிட்டத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கல அப்படின்னா, இந்த பொதுவாக இந்த அவிட்டத்தில் பிறந்த வந்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இந்த 3 பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஏழ்மைத்தன்மை ஏதோ ஒரு விதத்தில் உள்ள வந்துடும் அவங்க குடும்பத்தில். 4ஆம் பாதத்தை தவிர மீதி இருக்கிற அந்த 3 பாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஏழ்மையாகிடுவாங்க. அவங்க காசு விஷயத்துன்னு கிடையாது, ஏதோ ஒரு ஏழ்மைத்தன்மை அங்கே வந்துடும். அதனால தான் அதை அந்த அவிட்டம்னாவே அதை எடுத்துக்கிறது கொஞ்சம் எல்லாருமே இது பண்ணுறோம், அது அவிட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் என்னன்னா பெண் பிறக்கக்கூடாது. அவிட்ட நட்சத்திரத்தில் பெண் பிறந்தாங்கன்னா வறுமை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? சின்னதாக வறுமை இருந்துச்சா தப்பிச்சிக்கலாம், ஆனால் பொருளாதார வறுமை இருந்துச்சுன்னா தான். இந்த அவிட்டம் என்பது அதனுடைய தேவதை இந்திராணின்னு பேர். 4 யுகங்கள் கிருதயுகம்லேருந்து கலியுகம் வரலும் இருக்கிற அந்த 4 யுகத்துக்கு ஒரே இந்திராணி தான். ஆனால் இந்திரர்கள் ஏகப்பட்ட இந்திரர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ இந்திராணியுடைய நிலைமை என்னென்னா ஒருவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதனால தான் இந்திரான் யாராச்சும் பேர் வச்சாங்களோ, இந்திராணின்னு பேர் வச்சாங்களோ அவங்க வாழ்க்கை சிறக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம், தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அந்த அவிட்ட நட்சத்திரனுடைய செயல்பாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, வறுமைக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே சூழ்ந்துக்குது. அந்த பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் அவர்கள் ஒரு சின்ன உதவி செஞ்சாங்கன்னா போதும். பரணி நட்சத்திரம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அவிட்ட நட்சத்திரத்தை கூப்பிட்டு வைநாசி நட்சத்திரம் அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு உதவி செஞ்சிட்டிங்கனாவே அவங்க பரணி நட்சத்திரக்காரன் நல்லா இருப்பான். அவனுக்கு அந்த இடம் சம்மந்தப்பட்ட பரணினாவே இடம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது அந்த துரியோதன் கதையை வச்சு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அந்த பரணிக்கு இருக்கிறவங்க அந்த வைநாசி நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த 22வது நட்சத்திரம் அவிட்டம். பரணி நட்சத்திரத்துக்காரருக்கு அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு போய் இறைவனிடம் வேண்டுங்கள். அதாவது யாருடைய நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரத்துடைய இறைவனம் வேண்டுங்கள். அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது, யாருக்குமே அறியாத ஒரு சிறப்பு, அறிவியல் பூர்வமான ஒரு சிறப்பு. நட்சத்திரங்கள் கூட்டமாக கோடான கொடிகள் நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் மிகப்பெரிய நட்சத்திரம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவிட்ட நட்சத்திரம் தான். பூமியை விட 3 மடங்கு பெருசு. அதனுடைய விட்டம் 3 லட்சம் கிலோமீட்டர். இது அறிவியல் பூர்வம். அதனால தான் இருக்கல மிகப்பெரிய நட்சத்திரம் வந்து உருவத்தில் அவிட்ட நட்சத்திரம். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கணும் அங்கங்கே போய். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு. அந்த குமாரசாமி 22க்குமே தாராபலன் சொல்லியிருக்கு, 22 நட்சத்திரத்துக்குமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த நட்சத்திரம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதை தான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. பிரச்சனையோடு நம்மக்கிட்ட வருவாங்க. ஒரே வார்த்தை இதை செய்யாதீங்கன்ட்டு முடிஞ்சுது. காலையில் கூட நண்பர் ஒருத்தர் சொன்னார், 2 ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. சார் இதுன்னாரு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை செலக்ட் பண்ணுவாங்க. சூப்பர் ஜாதகம், அருமையான ஜாதகம். அந்த பெண்ணுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும். கிருத்திகை சதயம், கிருத்திகை பெண் சதயம் இருக்கு. ஏற்கனவே கிருத்திகை 1 நான் பிறந்திருக்கிற ஜாதகத்தை சொல்லியிருக்கிறேன். கிருத்திகை 1 அப்படின்னாவே அந்த 1 வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பெண் திருமணம் ஆனதுக்கு அப்புறம், திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு சதயத்தை கொண்டு சேர்த்து வச்சோம்னு வைய, பொறுத்து நல்லா இருக்குது, நல்லா நடக்குது அப்படிமோ. ஆனால் அந்த சுற்றி இருக்கிறவங்க அனைத்தும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பெண்ணை கொண்டு சிக்க வச்சுருவாங்க. இது கிருத்திகை நட்சத்திரமா? அதுக்கு மூல காரணமே அவங்க அப்பா தான் இருப்பார். அவங்க அப்பா தான் சிக்கலில் உருவாக்குவார். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் இருக்கு. நான் இப்போ கொடுத்துருக்குற அந்த இதில் மெட்டீரியலில் பாருங்கள், உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள்
அம்மா அப்பாவை முன்னின்று திருமணம் நடத்தக்கூடாது, தனியாக பிரித்து போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் அந்த புத்தகத்தில் பாருங்கள். இந்தந்த ராசிக்காரர்கள் தாய் தந்தையர் நின்று திருமணத்தை நடத்தக்கூடாதுங்கிறது மாதிரி பிரிச்சே போட்டு வச்சுருப்பேன். 12 ராசியும் கொடுத்துருப்பேன். அது ஏங்கிறது அதுக்குள்ளேயே இருக்குது பாருங்கள், ரிசல்ட் எடுத்து பாருங்கள், தெளிவாகவும் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்போ, ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப இந்த நட்சத்திரத்துக்கார தாய் தந்தையர் முன்னிறுத்தி நடத்தலாமா, இல்லை எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து நடத்தணும், எப்படி நடத்தணும்? இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் அந்த எந்த ஆணோ பெண்ணோ கொடுத்துருக்கிறதுல முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, காதல் இருக்குதா? ஏன்னா எளிமையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. சமீபத்தில் என்னுடைய உறவில் அப்படி தான் சொன்னோம், வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா என்றைக்குமே உறவுகளில் ஜோதிடம் பார்க்குறதுல கொஞ்சம் ரொம்ப கவனமோடு பார்த்துக்கோங்க. ரத்த சம்மந்தப்பட்ட உறவில் நீங்கள் ஜோதிடர், ஏமாம்மா என் ஜோதிடத்தை பார்க்க மாட்டியா, பெரியப்பா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா, இதெல்லாம் சொல்லுவாங்க. தெளிவாக நம்ம குழப்பம் இல்லாத ஒன்று பாருங்கள். நீங்கள் தெளிவாகிற வரலும் வேற ஒருத்தனாச்சும் கொடுத்து பார்த்துக்கோங்க, நீங்களே பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் உறவுகளில் தவறுகள் மட்டும்தான் வெளியே தெரியும், அதை சொல்லுவீங்க. குடும்ப உறவுகள் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நான் இப்போ என்னுடைய உறவுகளில் அப்படி தான் ஒன்று சொன்னேன், வேண்டாம் திருமணங்கள் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் சொல்கிறப்பையோ கூட சொல்லிட்டேன். கடைசியாக பார்த்துட்டு எங்கிட்ட ஜோசியமே பார்க்காதப்பா, வேறு யார்கிட்டையும் போய் பார்த்துக்கோ அப்படின்னு. திருமண உறவில் இந்த பெண் கடைசி நேரத்தில் கூட ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நல்லா இருக்கா அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் மற்ற ஜோசியர் அது நம்மளுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் இருக்குது. ஒருத்தர் நல்லானா ஒருத்தர் நல்லா இருக்குதுன்ட்டு போயிடுவார். நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு திருமணத்திற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அந்த பெண் தன்னுடைய காதலை வெளிப்படுத்திடுச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம திருமணம் நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதற்கு உண்டான செலவுகள் நம்ம இந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். அங்கேயே தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மனநிலை வந்துடுது. நீ திருமணம் அந்த எல்லா குடும்பத்தில் பார்க்குறப்ப இந்த விட்டா இன்னொரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கலாங்கிற தைரியம் தான் சொல்கிறாங்களே ஒழிய, இவ்வளோ காசு செலவாயிடுச்சுங்கிறத மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம ஜோதிடர் அப்படி பார்க்கக்கூடாது. இவருக்கு 11ஆம் பாவத்தில் நல்லா இருக்குதான்னு மட்டும்தான் பாருங்கள். அப்போ 11ஆம் பாவம் வலுத்துருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. முதல்ல சொல்லிவிடுங்க, 11ஆம் பாவம் வலுத்து இருக்குது, அப்புறம் முதல் தாரத்தை இப்படி செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். இப்படி செஞ்சுச்சா நல்லது அப்படின்னு முதல்ல ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருங்க. எடுத்தோன்னே 7ஆம் பாவம் பார்த்து 5ஆம் பாவம் பார்த்து 3ஆம் பாவம் பார்த்துலாம் திருமணமே பண்ணாதீங்க. நேராக 11ஆம் பாவத்துக்கு போங்க. அது வலுத்துருச்சுனாவே கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்போ அதுக்கப்புறம் பலன் சொல்லுங்கள். அது வரல பலனே சொல்லாதீங்க. பொருத்தத்தை பொறுத்தளவுக்கு மற்றது எது இருந்தாலும் நான் இன்னும் சுருக்கமாக தான் பார்ப்பேன். பொருத்தத்தை பொறுத்தளவுக்கு நான் 10 பொருத்தங்கள் பார்ப்பேன், ஓரளவுக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்துக்குவேன். ஆனால் 10 பொருத்தங்கள் பார்த்தாலும் அந்த 10 பொருத்தத்துக்கு மேலே ஒரு 5-6 விதிகளை உள்ளே போட்டுக்குவேன் பொருத்த விதிக்குள்ளே. அப்போ அதுக்கு கரெக்டாக இருக்குதா, சூட் ஆகுதாங்கிறத ஒரு கால்குலேஷன் எனக்கு எங்கள் குருமார்கள், பள்ளிப்பாளைய குருமார்கள் அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பண்ண அந்த 10 பொருத்தத்தையும் வச்சு பார்த்துக்கோ, இது சரியாக இருந்தால் டக்குன்னு ஓகே பண்ணிவிடு. அது நட்சத்திரம் பொறுத்ததோ 22ஆவது நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 7ஆவது நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்கும் போ அப்படிம்பார். பொருத்தி பார்த்துருக்கோம், நல்லா தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் 22 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகி 26 வருஷம் ஆகுது. டக்குன்னு திருமணத்தை செஞ்சுட்டாங்க. நான் ஜாதகம் பார்த்துட்டோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஜாதகர் தான் எனக்கு பார்த்தாங்க. ஜாதகம் பார்த்து சார் திருமணம் ஆகிடுச்சு, திருமணம் ஆனால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டாரு. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி அப்பாவனுடைய மெச்சூரிட்டி இருக்குங்காட்டி ரைட் ஓகேன்ட்டாங்க. ஆனால் இப்போ எங்களுடைய மனைவி குடும்பத்தில் யாரும் பார்க்கல, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. மனைவி திடீர்னு ஜாதகத்தை பார்க்கணுன்ட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு குறைஞ்சது ஒரு 50 ஜோசியர் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இந்த கணவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வாய்க்கப்பட்ட கணவன் உயிரோடு இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் வாழ முடியாதுங்கிறாங்க. பயத்தை உண்டு பண்ணிவிட்டு எங்கள் குடும்பமே நடத்த முடியல அந்த காலகட்டத்தில். 1996 97 காலகட்டத்தில் என்னால் குடும்பமே நடத்த முடியல. தினம் ஏதோ ஒரு இது வந்தது. அப்புறம் தான் என்ன பண்ணுறேன்னா இதில் என்ன இருக்குது, அப்புறம் தான் நான் ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன். இன்னமும் சொல்கிறேன் கேளுங்க,
ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், ஒரே தசாபுத்தி, அந்தரம் முதல் கொண்டு ஒன்றா தான் ஓடிட்டு இருக்குது. எனக்கும் என் மனைவிக்கும் பக்காவாக குடும்பம் நடத்தி தான் இருக்கிறோம். அப்போ இங்கே ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிறதுனால தான் நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வர வேண்டியதாக இருக்குது. இது சரிவர இருந்துச்சுன்னா நான் பாட போயிட்டே இருந்திருக்கலாம். அன்னைக்கு செய்த அந்த பயம் இன்றைக்கி எல்லாத்தையும் பயத்தை போக்குவதற்காக ஒரு ஆசானாக இங்கே நின்றுட்டுருக்கிறேன் நான். அதனால் திருமணங்கிறது நீங்கள் பயமுறுத்துதல் கிடையாது. எடுத்தோன்னா பார்க்குறீங்க, எடுத்து பார்த்த உடனே அன்றைக்கி ஜோசியர் சொல்கிறாரு, ஒரு ஜோசியர், சார் 22ஆவது நட்சத்திரம் அதனால் வேணான்ட்டேன் அப்படின்ட்டார். என்கிட்டே கூப்பிட்டு சொல்கிறாரு. அவர்கிட்ட விளக்கம் சொன்னேன். அதனால தான் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி எடுக்க வேண்டியதாக போச்சு. 22ஆவது நட்சத்திரம் கேட்டது கிடைக்கும். அந்த பொண்டாட்டி எது கேட்குறாலும் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அழகா பொண்ணு அவன் என்ன கேட்ட போகிறான், மீறி போனால் பட்டு நகையும் சாப்பாடும் தான் கேட்க போகிறான். ரொம்ப தூரம் போனால் 2 பவுன் கேட்பான். கொஞ்சம் வசதியை வந்துச்சுன்னா 5 பவுன் கேட்டுருவோம். அவ்வளோதான் கேட்க போகிறான். எந்த ஒரு மனைவியும் பெருசாக எனக்கு எதுவும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்குள்ள நாம் தான் நினைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு வீடு வேணும். அவங்க நினைக்கல, நம்ம தான் நினச்சி அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் அந்த 22ங்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கணுன்னு சொல்லலை, ஏன்னா 22 ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் சரிவர அமைஞ்சிட்டு அந்த திருமணத்தை நாம் தடுத்ததாக இருக்கக்கூடாது. அந்த 22ஆவது அந்த பரணிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, பரணி நட்சத்திரம் அந்த 22ங்கிறப்ப அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த தாய், பெண்ணுடைய தாய் போய் அவங்க பொண்ணு பார்த்தாங்கன்னா சக்ஸஸ் ஆகும், நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க பரணி சுக்கிரன், அவிட்டம் செவ்வாய், ரெண்டுமே ஒத்து போய்க்கும். அப்போ இப்படி தான் இந்த வைநாசிகத்தை ஒவ்வொன்றும் கையில் எடுக்கணும். அடுத்தது கிருத்திகை. கிருத்திகை 22 என்ன வரும் அப்படின்னா சதயம். இங்கே தான் இந்த சூரியன் ராகு. ஜென்ரலாகவே இந்த சூரியன் ராகு 2 இணைவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு நோய்த்தன்மையில் தான் உட்கார வைக்கும். நோய்த்தன்மையில் தான் உட்கார வைக்கும். எடுத்து பாருங்கள், இப்போவும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம என்னென்னா அந்த யோகத்துக்குள்ளே போகிறதா இருக்குது. யோகமும் வேலை செய்யும். இந்த திதி யோக கர்ணங்களுக்கு தசாபுத்திகள் இருக்கிறது. நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த யோகத்தில் சூரிய திசை சந்திர புத்தி, வேறு எதுவுமே வேண்டியதில்லை. கண்டநாம யோகத்தில் பிறந்து சூரிய திசை ராகு புத்தி எங்கேயும் கை வைக்காதுங்க. நேராக இதயத்தில் கை வச்சுட்டு போயிடும். அது 6 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதயத்தில் ஒரு பிரச்சனை தந்துடும். அதனால தான் கண்டநாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதய சம்பந்தப்பட்ட நோய் வந்துடும். அது இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த கண்டநாம யோகம் பிறக்கிறவங்க எல்லோரும் பாருங்கள், அந்த புதன் திசையில் தான், அதாவது ஆயிலியம் கேட்ட ரேவதியில் தான் பிறப்பாங்க. இல்லைன்னா பரணி அஸ்வினி பரணி இதில் மூலத்தில் தான் பிறப்பாங்க. எடுத்து பாருங்கள், கணக்கு போட்டு பாருங்கள், இங்கே தான் வரும். ஏன்னா அவர்களுக்கு இதயப்பகுதி பாதிப்பு அங்கே தான் கொடுக்குது. நிறைய யோகத்தை பற்றி நிறைய சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் தசாபுத்திகள் இருக்குது, எடுத்து பார்க்கணும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிதிஷ் கூட பயங்கர சந்தேகம் கேட்டார். திதிகள் என்றைக்குமே நம்ம என்னன்னா இன்னும் டக்குன்னு இறந்தவர்களை திதியைப்பார், அதெல்லாம் வேண்டாம். நடைமுறைக்கு திதியை பார்த்தா போதும். பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு திதி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு திதியை பார்க்க வேண்டும். அந்த திதியில் தான் அவங்க உடல்நிலை இருக்கிறது. கக்கோளம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. இப்போ அதனுடைய ஏதோ 2 கருத்துக்கள் போட்டு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. கக்கோளம்ங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க திதி தான்.
ஒரு பெண்ணினுடைய அமிர்த நிலை எங்கே குறிக்குதுங்கிறத குறிப்பிட்டப்பட்டிருக்கு தான் அந்த கக்கோல புஸ்தகம். அலை வைத்து அந்த பெண்ணுடைய நிலைமை வைத்து அந்த பெண்ணை திருமணம் பண்ணுறவன் எந்த மாதிரி இருந்தால் அந்த பெண்ணை வந்து சரியாக நம்மளோட நம்ம ட்ராக்கில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத அது கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் தெளிவாக, ஏன்னா அது வந்து அந்த புஸ்தகங்கள் வந்து மொத்தமே அந்த காலகட்டத்தில் 100 புஸ்தகம் வந்துச்சான் எங்கள் குருநாதர் சொல்லியிருப்பார். ஏன்னா முழுக்க வந்து அதனுடைய செயல்பாடுகள் படத்தோடு வந்திருக்கிறதுனால இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த உடல் உறவுகள் சம்மந்தப்பட்டது, அதனால் இதை தடை பண்ணோன்னா அந்த காலத்துலேயே அதை தடைப்படுத்திட்டாங்க. ஆனால் அருமையாக இருக்கும் அதில் பெண்ணுடைய செயல்பாடுகள். ஏன்னா பெண் வந்து கரெக்டாக ஆணுக்கு சரிசமமாக தன்னுடைய உறவு நிலை கொடுக்கலன்னா தான் குடும்ப நிலை பால்படும். அதனால தான் 12ஆம் இடம் அயன சுகம்னு வச்சுது, படுக்கை அறைன்னு வச்சுது. அது சரி இல்லைன்னாவே எல்லாமே போயிடும். எப்படியாப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் கெட்டு போயிடும். அதைத்தான் அந்த திதிகளை கொடுத்தோம் அமிர்த நிலைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு அந்த ஜோதிடம் படித்தவங்க எல்லாம் யூடியூப் அது இதுன்னு போடுறப்ப அந்த கக்கோலம்ங்கிற புஸ்தகம் இது ஜென்ரலாக வந்து எல்லாத்துலேயும் வந்து கக்கோலம், புதிய கக்கோலம்ங்கிறது இருக்குது. இந்த ரொம்ப பழமையான ஜோதிடர்கள் அவங்க வந்து தெளிவான ஜோதிடர்கள் இருக்கிறவங்ககிட்ட அந்த புதிய கக்கோலம் நீங்கள் வந்து இருக்க வயதானவங்ககிட்ட கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. கேட்டு ஏதாச்சும் வாங்கி அதனுடைய சந்தேகத்தை அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அருமையாக இருக்கும் அந்த கக்கோல புஸ்தகம். ஆனால் இப்போ வந்து கிடைச்சி இப்போ போட்டிருக்கிறாங்க, ரத்னா ஏஜென்சி போட்டிருக்காங்க. அன்றைக்கி பார்த்தேன், உங்களுக்கு மேலோட்டமாக போட்டிருக்கிறாங்க. இதை இங்கேயும் அந்த வைநாசிகத்தையும் வச்சு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த திதியோட வைநாசிகமாக வச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இதில் வந்து இருக்கிறப்ப அப்போவும் இதே சூழ்நிலையில் தான் இருந்திருக்கிறோம். இப்போ தான் ஜோதிட வளர்ச்சின்னு சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியாக தான் இருந்திருக்குது. ஜோதிடர்கள் அனைவரும் கெட்டு போனது ஒரு பெண்ணால் தான் கெட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கும் சரி அன்னைக்கும் சரி, அன்றைக்கும் ஒரு பெண்ணால் தான் இருக்குது. என்றைக்கு அந்த பெண்ணுடைய செயல்பாட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்களோ அன்றைக்கே கெட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பெண்ணை எப்படி வந்து அவர் தன் வலைக்குள் விழ வைக்கிறதுங்கிறது ஒரு ஜோசிகாரனுக்கு தெரியுது. அந்த காலத்து ஜோசிகாரனுக்கு வேலையே தானாட்டிருக்குது. எளிமையாக பண்ணாங்க, திதி வச்சு தான் பண்ணாங்க. இது அப்புறம் தான் தெரியுது திதி வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அருமையாக அதை வந்து அந்த கக்கோலங்கிற புஸ்தகம் எடுத்துக்காங்க. எடுக்கிறத பற்றி கிடையாது. இது எங்கே தெரியுமா, எங்கே பயன்படுத்தினா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் டைவர்ஸ் ஆகிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி சொல்லுங்கள், அவங்களுக்கு டைவர்ஸு நின்று போயிடும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சொல்லிடலாம். குழந்தை இல்லைன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செயல்பாடுகளில் நீங்கள் இருங்க அப்படின்னு அவங்க செயல்பாடுகளை மாற்றினா. நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய மேடைகளை சொல்லியிருக்கேன். குழந்தைத்தன்மை இல்லாதவன் வந்து 42 வயதில் இப்போ மேடையில் உட்காந்துருக்கிறப்ப ஃபோன் வந்தது, தன்னுடைய 42வது வயதில் கருவுட்ருக்குறாங்க. இது நடந்திருக்கு, கோயம்புத்தூரில் நடந்திருக்குது. இவங்க திங்கக்கிழமை காலையில் வந்து என்னை பார்க்குறேன்ட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நான் சொன்னது தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொன்னது தான் உங்களுக்கு. அவங்க செயல்பாடுகள் நல்லா இல்லை, கட்டில் திருப்பி போடுங்க, பெட்டை புரட்டி போடுங்கன்னு தான் சொன்னேன். அவங்க உடல்நிலைக்கு அந்த இடம் ஒத்து வரல, திருப்பி போட்டாங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அதுவும் வேலை செய்யுதுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 42வது வயதில் கரு விட்டுருக்குறாங்க. அவங்க கோமதிங்கிற பேர், கோயம்புத்தூரில் கணுவாய்ங்கிற இடத்துல. இப்போ வந்து ஐயா இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு நாங்கள் சிறப்பு செய்யணும், என்றைக்கு இன்னும் இப்போ காலையில் தான் ஃபோன் பண்ணாங்க, இல்லைங்க நீங்கள் திங்கக்கிழமை வந்துருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு சந்தோஷம்தான். நம்மளுக்கு சிறப்பு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. நாம் சொல்லி குழந்தை பேர் கிடைச்சிதுங்கிற ஒரு சந்தோஷம்தான். அப்போ நாம் அங்கே ஜோதிடத்தில் வின் பண்ணுறோம். அந்த வின் பண்ணுறப்ப நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வைக்கணும். அதைத்தான் இங்கே வந்து என்னென்னா நாம் வந்து எடுத்தோம், இந்த இதை பார்த்தோன்னா ஐயா இது 6, 8, 12 இருக்குது. ஒரு ஜோசிகார் நம்மக்கிட்டே சொல்கிறாங்க, சார் 6, 8, 12 இருக்குது, இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வைகாசி இந்த நட்சத்திரமாக இருக்குது, வேண்டாம் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல பார்க்குறப்ப தான் ஒரு விதிகள் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு. அந்த தந்தையை பிரச்சனைக்குரியவராக இருப்பார். 9ஆம் இடம் 6, 8, 12 அது வந்திருக்கும். அது நான் அந்த இப்போ உங்ககிட்ட கொடுத்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், ஒரு பக்கம் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணணுன்னா வேறு ஒருத்தர் 6, 8ங்கிறத மற்ற சுபகிரகங்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல அந்த உறவு முறைகளில் போடுங்க. ஏன்னா இன்றைக்கி உறவு முறைகளில் வந்து 12 பாவத்துக்கும் உறவு முறைகள் 500 உறவு முறைகள் இருக்குது.
என்னுடைய வகுப்பில் வந்து ஏறக்குறைய அந்த இலவச வகுப்புலேயே நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய வகுப்பில் நிறையா கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு பாவத்திற்கும் சின்ன தாத்தாரனுடைய பேரன் எந்த பாவத்துக்கு வருதுன்னு கொள்ளலாம். அது 6, 8, 12 இருந்தது, 4ஆம் இடத்துல உக்காந்துருந்தது, 4ஆம் இடத்துல இது இருந்த சேர்க்கை இருந்துச்சுன்னா அவன் உங்ககிட்ட சண்டைக்கு வருவான். அப்போ அந்த உறவு முறைகளில் கொஞ்ச நாச்சும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்குது உறவு முறைகளில் 500 உறவு முறைகள் இருக்குது, யார் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கேட்குறவங்க சமீபத்தில் அது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. சார் எனக்கு சம்மந்தி உறவு நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க, சம்மந்தி உறவுகள் நல்லா இருக்குதான்னு கேட்குறாங்க. அதுவும் அந்த வைநாசியத்துக்குள்ளே தான் இருக்குது. 22வது நட்சத்திரம் எடுத்து பாருங்கள். நல்ல உறவாக இருந்தால் அவங்க வந்து சம்மந்தி நல்லா இருப்பாங்க, பிள்ளைங்க எப்படியா அட்வைஸ் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க. இங்கே மோசமாக இருந்தாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. அதான் என்னன்னா அது கேட்டது கிடைக்கும். அப்போ அந்த கேட்குறது கிடைக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், எது எது கேட்கணும், அந்த தெய்வத்துக்கிட்ட போய் கேட்கலாம், அந்த உறவு முறைகளில் போய் கேட்கலாம். 22வது நட்சத்திரம் உங்களுக்கு என்ன உறவு முறைகள் வருது அவங்ககிட்ட போய் கேளுங்க, கிடைக்கும். அது என்ன நட்சத்திரமாக வருது அந்த நட்சத்திரத்தோட போய் கேளுங்க. இப்போ அடுத்து எடுக்கிறப்ப ரோகிணி. இப்போ இந்த ரோகிணியினுடைய 22வது நட்சத்திரம் என்னன்னா புரட்டாதி. இப்போ இயற்கையிலே வந்துருச்சா பாருங்க, யாருமே பண்ண வேண்டியதில்லை. ரோகிணி நட்சத்திரத்துக்காரன் போடணுன்னா கடன் வாங்கிட்டு வந்துடுவான். ரோகிணி நட்சத்திரத்துக்காரன் போனவுன்னா கடன் வாங்கிட்டு வந்துடுவான். எப்படி வாங்கினாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்டா இப்போ தான் நான் போனேன் அவன் கொடுக்க மாட்டேன்னா, ஆனால் நீ மட்டும் எப்படி போய் வாங்கிட்டு வந்தம்மா, வட்டி கடைக்காரங்கிட்டே போனாலும் சரி. ஏன்னா அவன் அங்கே போய் கேட்பான், கேட்ட உடனே கடன் கிடைக்கும். அப்போ இந்த 22வது நட்சத்திரம் வைநாசி நட்சத்திரம் ஒதுக்கக்கூடாது, அதையும் நம்ம கையில் பிடிச்சிக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவனுக்கு அந்த புரட்டாதி. அப்போ அந்த இதை போய் என்னன்னா அந்த நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை செஞ்சுருங்க. அல்லது ஒரு ரோகிணி நட்சத்திரம் கூட கூட்டிகிட்டு போய் ஜாமீன் போட சொல்லுங்கள், கடன் வாங்கிட்டு வந்துடலாம், எளிதிலும் கட்டிடலாம். அதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், எளிதில் கடன் கட்டக்கூடிய நட்சத்திரம் என்ன உங்கள் புத்தகத்தில் இப்போ கொடுத்துருக்க பாருங்கள். 4 கொடுத்துருக்குறேன். கடன் வாங்கும் நட்சத்திரம், கடன் கொடுக்கும் நட்சத்திரம், கடன் வாங்கினால் பிரச்சனைக்குரிய நட்சத்திரம், கடன் கட்ட முடியாத நட்சத்திரம், எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ அந்த நாளில் போய் வாங்காதீங்க, அந்த நாளில் போய் எதுவும் செய்யாதீங்க. அப்போ இந்த மாதிரி உங்களோட இந்த வைநாசிக நட்சத்திரங்கிறது அந்தளவுக்கு ஒரு முக்கியமானதை நீங்கள் எடுத்துருங்க. அடுத்தது பார்க்குறப்ப மிருகசீரிடம், அதுக்கு 22வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த மிருகசீர நட்சத்திரத்துக்காரன் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க, சிம்பிள். நேராக திருப்பதிக்கு போய் வேண்டிக்கோங்க, நடக்கும். ஏன்னா அங்கே கேட்டது கிடைச்சிடும், வேறு எந்த இடத்துலையும் கேட்டது கிடைக்காது. இவங்க திருப்பதிக்கு போய் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நீ இந்த மாதிரி செய்கிற, போய் கேளுங்க பாரு, அங்கேயே நல்லது நடக்கும். ஆனால் நாம் என்ன நினச்சிருவோம், 22வது நட்சத்திரம் திருப்பதிக்கு போகக்கூடாது, இல்லைனா வந்து இப்போ ராகுடைய நட்சத்திரம் திருப்பதிக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டோம். எந்த விதத்தில் எந்த மாதிரி போகணும், எப்படி செய்யணுங்கிறத நம்ம பயன்படுத்துறதில்ல. ஏன்னா இன்றைக்கி சமுதாயமும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, வந்தியா பார்த்தியா காசை கொடுத்தியா போயிட்டே இரு, 4 பாயிண்ட்டு தான் வேணும், 3 பாயிண்ட் தான் வேணும், ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு காசு கொடுத்தாங்கன்னா தெளிவாக உட்கார வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதகத்தில் 5 மணி நேரம்லாம் சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் முழுசும் கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு காசு வாங்குகிறோம், நம்ம சொல்லணும். சொன்னா தான் நாம் வந்து நம்மளுக்கு அந்த ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ணி எதையோ ஒன்று செய்ய முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. சுயவரத்துக்கு தலைமை பொறுப்பேற்று போனோம். சுயவரத்துக்கு 8 பேர் தலைமை. அது ஏன் சுயவரத்துக்கு 8 பேர் அப்படின்னா, 8 வித பிரச்சனைகள் வந்து அந்த சுயவரத்தில் இருக்குது. ஜோதிடம், சட்ட நுணுக்கமானது, போலீஸுக்கு போக வேண்டியது, இந்த மாதிரி ஒரு 8 வித பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறதுனால 8 லீடர்ஸ் உட்காரிச்சு அவங்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதில் பிரதானமாக இருக்கக்கூடியது ஜோதிடம் தான். எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. சட்ட நிறுவன டைவர்ஸ், அவங்க டைவர்ஸ் எப்படி பண்ணால் என்ன, ஒத்து போயிடுவாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஜோதிடத்தில் இருக்குதுன்னா ஒத்து போகிறாங்க.
அவங்க சுற்றி எல்லாம் வந்து ஜோதிடத்தில் நின்னாங்க. அப்போ அவங்க சுயவரம் நடத்துகிறப்ப நிறைய ஜாதகங்கள் வந்தது. அந்த ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணுறப்ப முழுக்க அந்த ராகுவும் அந்த இதுவும் தான் இருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்க ஜோசியர் என்னங்க, சார் நாங்கள் கொண்டு போனோம் சார், எல்லாம் நல்லா இருக்குது, அந்த 22வது நட்சத்திரம் வைராசி நட்சத்திரத்தினால கணவன் வந்ததுனால வேணான்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 5-6 ஜாதகத்தை நான் அப்படி பார்த்துட்டேன். ஆனால் தெளிவாக இருக்குது, நல்ல ஜாதகமாக இருக்குது. அப்போ அங்கே ஜோதிடர்களும் அங்கே ஒரு சட்டத்துக்கு அந்த பிரச்சனைக்குரியவர்களாக இருக்காங்க. அதை நான் அங்கே தெளிவுபடுத்திட்டு வந்தேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் ஜோதிடம் சார்ந்த இடம், ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த இடம், சுயவரம் ஜோதிடம் சார்ந்த இடம், இன்றைக்கெல்லாம் போய் அங்கே என்ன பிரச்சனை இருக்குதுங்கிற பார்த்தா தான் நம்ம அங்கே தீர்வு காண முடியும். ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். புனர்பூசத்துக்கு 22வது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, புனர்பூச நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்கார அன்றோ அல்லது யாரோ ஒருத்தர் இவங்க போய் ஒன்றா ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கூட்டு போய் அட்மிட் பண்ணணும். புனர்பூச நட்சத்திரக்காரன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணானா ஒருத்தருக்கு அங்கே நோய்த்தன்மை குறையும். நோய்த்தன்மை குறையிறதுக்கான செயல்பாடுகள் எங்கெங்கேன்னு நீங்கள் பாருங்கள். 2 நட்சத்திரம் நோய்த்தன்மைக்குரிய பிரச்சனைகள், ஒன்று அஸ்வினி, இன்னொன்று அஸ்தம். இரண்டுமே ஒன்றுக்கொன்று இது பண்ணது. ஏன்னா இதுக்கு அது 13. என்றைக்குமே 13வது நட்சத்திரத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துட்டேன். ஜீவ சமாதிகளை பற்றி இதே மேடையில் தினேஷ் அவருடைய பிரபஞ்ச ஜோதிட குழுவில் அது ஒரு பிரமாதமாக போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஜீவ சமாதி எது அப்படின்னு, 13வது நட்சத்திரத்தினுடைய ஜீவ சமாதிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு. அப்போ நம்ம அதை குறிப்பிட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்று இடத்துலையுமே நம்ம எதையுமே ஒதுக்கக்கூடாது. இது மோசம், எல்லா கிரகங்களும் நன்மை செய்யும், எல்லா கிரகங்களும் தீமை செய்யும், எல்லா நட்சத்திரமும் நன்மை செய்யும், எல்லா நட்சத்திரமும் தீமை செய்யும். அப்போ அது எங்கே தீமை எங்கே நன்மை செய்யுங்கிறத நாம் தான் ஆராயணும். அதை தான் இங்கே கொண்டாந்துருக்கிறவங்களுக்கு. அடுத்தது பூசம் எடுக்கிறப்ப என்னன்னா, அதனுடைய 22வது நட்சத்திரம் என்னன்னா பரணி. அப்போ பரணியுடைய செயல்பாடுகள் என்ன? இப்போ கூட இதில் யாரோ ஒருத்தர் பரணி இருக்காங்க. இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தது யார்? அவர் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணியோட தொடர்பு இருக்கும். ஏன்னா அவர் தான் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தார். சாப்பாடு சிறப்பாக இருந்தது, இன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்தது. பரணி நட்சத்திரம் தான் போய் வாங்கிட்டு வந்துருக்குறது. அப்போ நல்லா இருக்குதுன்னா அவங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் கேட்டு வாங்கிட்டு வரப்போ நல்லபடியாக இருக்கும். பரணி என்னன்னா, உங்களுக்கு விருந்தோம்பலில் முதல் இடம் நிற்கக்கூடியது பரணி. வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க நிம்மதியாக சாப்பாடு வைக்கிறது தான் பரணியுடைய வேலை. அது பின்னாடி மற்றது செய்கிறது அடுத்த வேலை. ஆனால் நிம்மதியாக சாப்பிட்ணவங்க வயிறார சாப்பிடுவதை பார்த்து கொண்டு இருப்பது பரணி நட்சத்திரமே. அப்போ வயிறார உணவு உண்றப்ப எல்லாத்தையுமே பார்க்கணும். ஒரு சிலர் பார்ப்பாங்க, நான் சாப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா வயிற்று வலிக்கும். இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். நடைமுறை எல்லாமே ஜோதிடம்தான். நடைமுறை எல்லாமே ஜோதிடம் தான். பெண்கள் கால் மேலே கால் போட்டுங்கன்னா கர்ப்பப்பை நரம்பு பாதிக்கும். அதனால தான் பெண்கள் கால் மேலே கால் போடாதீங்க அப்படிங்கிறது. வீட்டுக்கு ஆகாது நிறைய நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி பண்ணால் வீட்டுக்கு ஆகாது. அதெல்லாம் ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏதோ ஒன்றை ஒளி வச்சிருக்கிறாங்க, நாம் தான் கண்டுபிடிக்கணும் என்னென்னு. அது நிறைய அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் குறித்து வச்சுருக்கிறேன். இந்த வீட்டுக்கு ஆகாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாதுங்கிறத வந்து குறித்து இன்னொரு மேடையில் வந்து நான் உங்களுக்கு பெரிய இதாக சொல்லிடுறேன். அடுத்து எடுக்கிறப்ப ஆயில்யம். ஆயிலினுடைய 22வது நட்சத்திரம் கிருத்திகை. இங்கே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இது ராகு நட்சத்திரம், அங்கே வந்து சூரிய நட்சத்திரம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நோய்த்தன்மை, படுத்த படுக்கை அப்படின்னாவே ஆயில்யம். குப்பைன்னு ஆயில்யம். ஆயில்யனாவே குப்பை தொட்டி. இங்கே இருக்கிற அந்த குப்பை தொட்டியெல்லாம் ஆயில்யம் தான். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டி இருக்குன்னா அதுவும் ஆயில்யம் தான். அதனால தான் ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் நிற்கிது, உடம்பு குப்பையாயிடும், உடம்பை கவனிச்சிக்க மாட்டாங்க. யாருக்குமே ஆயில்யத்தில் பிறந்துச்சுன்னா உடம்பை தானே கவனிச்சிக்க மாட்டாங்க, உடம்பு குப்பையாயிடும்.
உடம்பு குப்பையாச்சுன்னா தான் அது என்ன பண்ணுன்னா சர்க்காரத்தில் அந்த கேன்சர் வியாதின்னு சொல்லிருக்கோம். அதனால தான் ஆயிலத்தில் பிறந்தாவோ அவர்களுக்கோ அவங்க குடும்பத்தார் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் வியாதி இருக்கும். இதை வைத்து தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி நடைமுறை நீங்கள் ஒவ்வொன்றுமே எடுத்து பார்க்குறப்ப நிறையா சொல்லியிருக்கலாம், ஏகப்பட்டது சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குது, எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். அதனால தான் நட்சத்திர வாயிலாக நீங்கள் வாங்க பாரு, உண்மையை கொஞ்சம் நிறையா வெளிப்படலாம். அங்கே தான் நம்ம வெற்றி அடைய முடியும். கிரக நிலை உங்களுக்கு நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு கிரக நிலையிலும் ஒரு சில உண்மைகளை நான் சொல்லியிருக்கேன். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தால் தொழில் பாதிக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் சுக்கிரனும் சந்திரனும் சேருதோ, சுக்கிரனை சந்திரனை பார்க்குதோ, சந்திரன் சுக்கிரனை பார்த்தாலும் சரி, இந்த சுக்கிரனுடைய இதெல்லாம் வந்து சந்திரனாலும் சரி, சந்திரனுடைய நட்சத்திர சுக்கிரனாலும் சரி, தொழில் பாதிக்கும். என்னடா யோசனை பண்ணலாம், தொழில்காரகனும் இல்லை, தொழில் பாவமும் இல்லை, எப்படி எடுத்தாலும் தொழில் எப்படி பாதிக்குது? யாருக்காச்சும் எடுத்து பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தால் தொழில் பாதிப்பு இருக்குது. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம தெளிவாக படிக்கல, அவ்வளோதான். 10ஆம் இடம் என்னன்னா சனி, மகரம். அந்த 10ஆம் இட தொழில்காரகன் சனி 7ஆம் பார்வையாக சந்திரனையும் பார்ப்பார், 10ஆம் பார்வையாக துலாமையும் பார்ப்பார். அதனால தான் தொழில் பாதிக்கும்னு சொல்கிறது. ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் தொழில் பாதிக்கும். அந்த மாதிரி கிரகத்திலையும் எடுத்துக்கணும், நட்சத்திரத்துக்கும் போகணும். அடுத்தது எடுக்கிறப்ப பூரத்துக்கு 22ஆவது நட்சத்திரம் இல்லை அப்படின்னு பார்க்குறப்ப மிருகசீடம். அப்போ இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்கள் எதுவுமே வயது வேண்டியதில்லை. உங்களுக்கு 2 காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சாங்கன்னா போதும். காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சா அந்த ஜோடி சக்ஸஸ் ஆகும். எடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னன்னு. அதுக்கப்புறம் பூரத்துடைய தனி கேரக்டர் வேணாம், அது இன்னும் நிறையா இருக்குது. ஒவ்வொரு குணநலங்களையும் பார்க்கணும், பார்த்துட்டு வரணும். ஏன்னா இந்த அதே தான் உங்களுக்கு 22ஆவது நட்சத்திரத்தை பற்றி கடைசியாக சொல்கிறேன் நான். ஏன்னா திருவோணத்தை பற்றி தனியாக சொல்லணும், இதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அது இயற்கையிலே 22ஆவது நட்சத்திரம், அதுக்கு தனியாக அப்புறம் கடைசியாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அடுத்தது உத்திரம். உத்திரனுடைய 22ஆவது நட்சத்திரம் என்ன அப்படின்னா திருவாதிரை. எங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் சூரியன் ராகு தான் வரும். அப்போ சூரியன் ராகு இயற்கையிலே எந்த ஒரு இடத்துலையா இருந்தாலும் 22ஆவது நட்சத்திரமாக தான் வரும். அதனால தான் ஜாதகத்தை பார்த்த உடனே இது சூரிய நட்சத்திரம், அது ராகு நட்சத்திரம் வேண்டாங்க. இயற்கையில் சொல்லப்படுறது அதுதான். நம்ம பார்த்தோன்னே சொல்கிறோம்ல, ஜாதகத்தை பார்த்த செகண்டில் சார் இது சூரிய நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், ராகுல பிறந்திருக்கு, இது சூரியனில் பிறந்திருக்கு, வேண்டாங்க, இதுக்கு அது 22ஆவது வரும். இதெல்லாம் நம்ம இயற்கையில் கொண்டாந்துடணும், எதுவுமே பார்க்கக்கூடாது. அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தை 22ஆவது நட்சத்திரம் பார்க்குறப்ப திருவாதிரை எதுவுமே வேண்டியதில்லை உங்களுக்கு. அந்த இடுகாட்டுக்கு போய் ஈமஸ் சடங்குகளை கலந்து கொண்டாலும் சரி, ஈமஸ் சடங்கு செய்கிறவங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா கூட போதும். அடிக்கடி போய் இந்த மாதிரி நான் 22ஆவது நட்சத்திரம் திருமணம் பண்ணிட்டேன், 22ஆவது நட்சத்திரம் திருமணம் பண்ணிட்டேன், ஒரு உத்திர நட்சத்திரக்காரன் வந்து புலம்புனானா இதை மட்டும் செய்ய சொல்லுங்கள். அங்கே 22 நட்சத்திரம் வேலை செய்யாது, நல்லபடியாக இருப்பாங்க. அடுத்தது அஸ்தம். அஸ்தத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. மக சொல்லலையா சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். விட்டுட்டு அதை மட்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அவர் மகமாக இருக்கும். டெட் சிம்பிளுங்க. மக நட்சத்திரம்னாவே நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. சபரிமலையிலையும் இமயமலையிலையும் நடக்க முடியாதவங்களும் என்ன பண்ணுவாங்க? டோலியில் போவாங்களா? ஒரு முறை அப்படி போயிட்டு வந்துடுங்க. இதுதான் இந்த மகம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. அதில் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருவீங்க, மற்றதில் இருக்காது. ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே சக்ஸஸ் ஆகிடும்.
அடுத்தது அஸ்தம். அஸ்தத்துக்கு 22 பார்த்தீங்கன்னா புனர்பூசம். என்றைக்குமே சந்திர நட்சத்திரத்துக்கும் குருவுடைய நட்சத்திரத்துக்கும் என்றைக்குமே ஒத்து வராது. இப்போன்னு இல்லை, என்றைக்குமே ஒத்து வராது. ஏன்னா குருவனுடைய மனைவி சந்திரனுக்கு பிரச்சனைகள். குருவுடைய மனைவி சந்திரனும் சேர்ந்து பிறந்தது தான் புதன். அப்போ என்றைக்குமே அந்த குருவும் சந்திரனும் ஒன்று சேராது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, இல்லை சந்திரன் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா குரு 6ஆக வந்துடும். ஆனால் சந்திரன் உச்சமாக இருப்போ குரு என்னவாக இருக்கிறாரு, உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால தான் இந்த சந்திர நட்சத்திரமாக குரு நட்சத்திரமாக இது பண்ண அஸ்தத்தை பற்றி நான் ரொம்ப ரொம்ப மேடைகள் அதிகமாக பேசுனது மகத்தையும் அஸ்தத்தையும் தான் பேசியிருக்கேன். அஸ்தம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும். ஏன்னா இயற்கையிலே 13வது நட்சத்திரம், செயல்பாடுகளை அவ்வளோ அருமையாக செயல்படுத்தும். நான் சென்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி மேடையில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு பெண் பார்க்குறப்ப அஸ்த நட்சத்திரத்தில் போய் பெண் பாருங்க அப்படின்னு. அஸ்த நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள் அவ்வளோ இருக்குது. பரசுராமன் கதை அப்படியே அஸ்த நட்சத்திரத்தில் வரும். அஸ்தம்னா அதாவது கர்வங்கிறாங்களா, கௌரவம் இல்லை, கர்வம். காசு கிடைச்சிச்சுன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஒரு பதவி வந்துச்சுன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க. தைரியமாக சொல்லலாம். அது ஏன்னா நான் அதை சொல்லலை, அதுக்குள்ளே ஒரு வரலாறு ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பரசுராமனுக்கு அந்த கோடாரி கிடைச்சோன்னா கர்வம் வந்துருச்சு. வரம் பெற்று கோடாரி வாங்கணும், கர்வம் வந்துருச்சு. அதை அடக்கிறதுக்காக தான் சிவன் வந்தார். யாருக்காச்சும் தெரியுமா ராமருக்கு சிவன் வந்தாருன்னு? எந்த கோவில்? ராமரும் சிவனும் இருக்கக்கூடிய கோவில் இது. இப்பயும் போங்க, திருச்செந்தூர் திருவனந்தபுரம் பக்கத்தில் என்ன ஊர்? திருவள்ளமா. அந்த ஊரில் பரசுராமனுடைய இது இருக்கு, போயிட்டு வாங்க. அஸ்த நட்சத்திரத்துக்காரருக்கு போயிட்டு வாங்க, யாராக இருந்தாலும் போயிட்டு வர சொல்லிவிடுங்க. அந்த கர்வம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா அவர்களுக்கு இயற்கையிலே தலைமை பதவி கிடைக்கும். அஸ்த நட்சத்திரனாவே தலைமை பதவிக்கு அரசுக்கிட்ட போவாங்க, அரசாங்கம் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, ஜென்ரலாகவே அஸ்த நட்சத்திரம் பாருங்கள் அரசாங்கத்தோடு தான் இருப்பாங்க. இன்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட அஸ்த நட்சத்திரர்கள் 12 பேர் இருக்கிறாங்க இப்போ கூட. அப்போ அவர்கள் ஏன் அரசியல் வந்ததுங்கிறது யோசனை பண்ணும். அது பின்னாடி ஒரு இதற்கு ஒரு நாளைக்கு அஸ்தத்தை இன்னும் சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம். அப்போ இவருக்கு அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அந்த 22வது இந்த புனர்பூசம், இவர் வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வந்த உடனே ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் போர்டு எழுதி வச்சுட்டு வந்துருங்க. வழிகாட்டி போர்டு இல்லைன்னா கைகாட்டி போர்டு, வழிகாட்டி, ஏரோ மார்க்கு, விசிங் கார்டு, லெட்டர் பேடு, இதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதை அவங்க செய்ய சொல்லுங்கள், சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கார் பாருங்கள், குறிப்பிட்ட 12 அல்லது 18 இந்த வருடத்துக்குள், வருஷம் பிறந்து 12வது வருஷம் பிறந்து 18வது வருஷம், இந்த இடத்துல இடம் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போயிடுவாங்க. ஒன்று ராகுனுடைய தசாபுத்தி காலங்கள்லையும் சரி, இல்லை குருவனுடைய தசாபுத்தி 12, 18 இது ரெண்டில் ஏதோ ஒரு இடமாற்றங்கள் கொடுத்துரும். வேறு ஊருக்கு போய் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் இந்த ஊருக்கு வந்துட்டேங்க, அதனால் இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வந்துட்டேன், எனக்கு இந்த அட்ரஸ்லாம் மாற்றணும், இந்த ஆதார் கார்டுலேருந்து இந்த ஆதார் கார்டெலாம் மாற்றணும் அப்படின்னு அலைஞ்சிட்ருப்பாங்க. பேங்க்கு அங்கே எங்கேன்னு போய் அலைஞ்சிட்ருப்பாங்க. எடுத்து பாருங்கள், அவங்கள அஸ்த நட்சத்திரத்தை இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர்கள் வேறு எதுவும் கிடையாது, பரசுராம கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதும். திருவள்ளம்னு நினைக்கிற அந்த ஊர் பேர் தெரியல, திருவனந்தபுரத்தில் டவுனுக்குள்ளே இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்குது. அதுதானே ரைட். இதுக்கு என்ன அப்படின்னா, இதுதான் தாற்பயம். இப்போ நான் சொன்னது 2 நட்சத்திரம்.
புனர்பூசம்னாவே இடம் விட்டு இடம் மாறுதல். அவங்களுக்கு என்னென்ன விசிட்டிங் கார்டு இருக்காது, விசிட்டிங் கார்டு நிரந்தரமாக அடிக்க முடியாது. இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க. நிரந்தரமாக ஒரு இடத்துல குடியிருக்க முடியாது. அல்லது பிறந்த ஒரு இடம், பிழைக்க ஒரு இடம், அந்த அப்படி பண்ணிவிடுவாங்க. இதுதான் அந்த அஸ்தத்துக்கு உண்டானது. அடுத்தது சுவாதி. சுவாதியினுடைய 22வது நட்சத்திரம் என்னென்னா ஆயில்யம். என்றைக்குமே சுவாதி நட்சத்திரத்துக்காரருக்கு அங்கே தான் நாம் வந்து என்ன இது பண்ணுறப்ப நம்ம அன்னைக்கு முதல்ல சொல்லியிருக்கிறோம், இந்த ஆயில்யம் என்பது குப்பை. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் விளம்பரம் பண்ணணும். சார் குப்பையை போடாதீங்க, இல்லை குப்பை தொட்டி இங்கே வைங்க. நான் நிறைய இடத்துல போகிறப்ப சொல்லியிருப்பேன், நான் ஆயிலத்துலாம் சொல்ல மாட்டேன். நான் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எங்கள் வீட்டில் குப்பை தொட்டி ஒன்று வாங்கி வைங்க அப்படிமே சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த 22வது நட்சத்திரத்துக்கு கேட்டது கிடைக்கக்கூடியது ஒன்று இருக்கும். அப்போ தான் இவங்க வீடு சுத்தமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்காரர் வீட்டை சுத்தமாக பெருக்கி வச்சுருக்கணும், குப்பை கூட அங்கங்கே இருக்கணும். அப்போ தான் அவங்க தப்பிப்பாங்க. இல்லைனா தந்தை மானுக்குள்ள பிரச்சனையை சந்திக்கும், பேங்கில் அக்கௌண்ட்டை இல்லாத பண்ணிவிடும். சுவாதி நட்சத்திரத்துக்கு ஜெனரலாக சுவாதி நட்சத்திரத்தில் பேங்கில் அக்கௌண்ட் இருக்காது, இருந்தாலும் 10 ரூபா கூட இருக்காது, 0 பேலன்ஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த கதைகள் இருக்குது, எடுத்து சொல்லிடலாம் உங்களுக்கு. அடுத்தது விசாகம். இந்த விசாகத்தினுடைய 22வது நட்சத்திரமாகும் இது. சித்திரை இருக்கு. நடுவில் இந்த மாதிரி கேப் வந்துடுதோ, ஒட்டா எழுதி வச்சுங்காட்டி தெரியல. அப்போ இது பூச நட்சத்திரம், சித்திரை. இப்போ சித்திரைக்கு 22வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். கண்டிப்பாக இவங்களுக்கு என்ன அப்படின்னா, வரக்கூடிய மனைவி, சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வரக்கூடிய மனைவி 22வது நட்சத்திரமாகத்தான் அமையும் உங்களுக்கு. அது எந்த நட்சத்திரம் வேணாலும் அவங்க வந்துட்டு போகிறாங்க. இவங்களுக்கு அந்த வரக்கூடிய மனைவியை பார்த்தீங்கன்னா கண்ணில் பிரச்சனை வரும். சித்திரை நட்சத்திரத்துக்கு யார் இருந்தாலும் பாருங்கள், கண்ணில் பிரச்சனைக்குரிய மனைவியாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் கண் இருக்கும், இல்லை சோடா பொடி கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்போ அவர்கள் என்ன பண்ணணும், அந்த வைநாசிகமான அந்த இதுக்கு அமானுஷ்யம் உங்களுக்கு என்னென்னா, இன்னொன்று என்னென்னா, இந்த பூச நட்சத்திரம் தான் அமானுஷ்ய நட்சத்திரமோ, முன் பின் வரக்கூடியது முன்னாடியே சொல்லக்கூடிய நட்சத்திரம். என்றைக்குமே பூச நட்சத்திரத்துக்காக சொல்லிட்டேனாவே அது பின்னாடி நடந்துடும். அமானுஷ சக்தி அவர்களுக்கு நிறைய இருக்கும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் இந்த மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வைநாசி நட்சத்திரத்தை திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னாவே, இந்த சூரியனுக்கு தை மாதம் முதல் நாள் சூரியனுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபட வேண்டும். அந்த சித்திரை நட்சத்திரத்துக்காக இயற்கையிலே பண்ணால் போதும். ஏன்னா சித்திரைக்கு நம்ம இந்த பிரபஞ்ச ஜோதிட குழுவினுடைய தலைவருக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன், செஞ்சார், நல்லா இருக்குன்னு வந்து எனக்கு ரிசல்ட் சொல்லிட்டாரு. அப்போ அந்த எந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து 22வது நட்சத்திரத்தில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா. அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிறவங்கள்ட்ட 2, 4, 6, 8, 9 இதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, இல்லை இத்தனை நட்சத்திரத்தை செய்யக்கூடாது, இதெல்லாம் பார்க்குறத விட அந்த 22வது என்னுடைய சக்ஸஸுக்கு முதல் காரணம் இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல வந்தேன். அந்த 22வது நட்சத்திரத்தில் இருக்கிற செயல்பாடுகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்கன்னா போதும், சக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. நிறைய இடத்துல நாமளும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் தான் 22வது நட்சத்திரம் இதாக வரும். அப்போ அவர்கள் என்ன பண்ணணும்னா, அதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா, இந்த கண் ஒளி, கண் தானங்கள், இல்லை கண் இதாகிறவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி பண்ணணும். பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம். அடுத்தது அனுஷம். சுவாதி சொல்லிட்டேன், அனுஷம் சரி.
இந்த நடுவில் என்னாச்சுன்னா அந்த சின்னதாக எழுதி வச்சுருக்கனால தெரிய மாட்டேங்குது. அடுத்து விசாகத்துக்கு 22 மகம். விசாக நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த 22வது நட்சத்திரம் மகத்தினுடைய செயல்பாடுகளை எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த டோலி மேலே ஏறக்கூடாது, ஆனால் டோலி தூக்கணும். சரி சார், எப்படி தூக்கிறது? எப்படி தூக்குவீங்க? அதாக இருந்தால் கோயிலுக்கு மகத்தை சொல்லிட்டேன், சபரிமலைக்கு போய் ஏறி உக்காந்துட்டு போயிடலாம். இது எப்படி தூக்குவார்? போய் தோளில் தூக்கிடுவார். டோலி தூக்குறதுங்கிறது என்ன தெரியுங்களா? உற்சவர் வெளியே வராருல்ல, அங்கே போய் தூக்குங்க. அங்கே தான் சிறப்பு. நீ டோலி தூக்குறன்னு ஒரு ஆள் மேலே உட்காந்து டோலி தூக்கிட்டு போக வேண்டாம். உற்சவருக்குன்னு வழி ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே திருச்செங்கோட நம்ம மேலே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் வந்து உற்சவராக வருவார் அந்த வைகாசி மாதம். எந்த நட்சத்திரத்துலேருந்து கொண்டாடுவார்னு பாருங்கள் நீங்கள் வேணாம். உடைப்பட்ட நட்சத்திரத்தில் தான் வெளியே வருவார். முழு நட்சத்திரத்தில் வெளியே வர மாட்டார், முழு நட்சத்திரத்தில் உள்ள போக மாட்டார். நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். ஏன்னா முழு நட்சத்திரத்தில் யாராக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் ஊரை சுத்த பழகிட்டாருன்னு வைங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவர் ஊரை சுற்றுறது தான் மேலேருந்து இறங்குறாரு. உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் வீட்டுக்கு போவார். முழு நட்சத்திரமாக தான் இங்கே இருக்க சுகத்தை அனுபவிச்சு கீழே சுற்ற ஆரம்பிச்சிடுவார். எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்று. இதெல்லாம் தாற்பயம். அவங்க கேட்டு பாருங்கள். உடைப்பட்ட நட்சத்திரத்தில் தான் ஒரு உற்சவர் வெளியே வருவார். இங்கேன்னு இல்லை, திருவண்ணாமலை எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, உடைப்பட்ட நட்சத்திரத்தில் தான் மூலவர் உற்சவர் வெளியே வருவார். அப்போ இந்த மாதிரி இருக்கிற அந்த விசாக நட்சத்திரத்துக்காரர்கள் கடவுளை சுமந்து கொண்டு போகிறதுக்கு அந்த ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, சுமந்துட்டு போங்க. நிறைய இப்போ இருக்குது கடவுளை சுமந்து கொண்டு போகிறதுக்கு, அதை செய்யணும் அவங்களுக்கு. அடுத்தது அனுஷம். அனுஷத்துக்கு 22 என்ன வரும்னா பூசம். இந்த அனுச நட்சத்திரத்துக்காரர் என்ன ஆவார்னா, ரொம்ப பாருங்கள், இங்கே கூட அந்த தயிர் மோர் அதிகமாக சாப்பிடுவாங்க. அனுச நட்சத்திரத்துக்காரர் தயிர் மோர் அதிகமாக சாப்பிடுவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணாவே போதும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த பூசாங்கிறது தான் இந்த தயிர். சாரி, 22 பூரம். சாரி, இந்த 22 பூரம். இந்த பூர நட்சத்திரம் அப்படின்னாவே என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே அந்த குடும்பத்தில் பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த அனுச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த மனைவி இருக்காங்கள்ல, உள்ளே வந்தோடனே எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அப்பா இப்படி, நான் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து வந்தவன், இந்த வீட்டில் வந்து பிச்சைக்காரனாக இருக்கிறேன், இதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அனுச மனைவி பாருங்கள், எல்லாம் அவங்க வீட்டு அப்பம் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு டென்ஷன் ஆகும். அப்போ எங்கள் வீட்டில் எதுவும் இல்லையா, உங்கள் வீடோட எங்கள் ரெண்டு நல்லா தான் இருக்குதும்பாங்க. இதை தான் அனுச நட்சத்திரத்துக்காரர் அதை சரி, அந்த அனுச நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரத்தை திருமணம் பண்ணக்கூடாதும்பாங்க. இங்கேயும் வைநாசிகம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னுபாங்க. ஆனால் பெண்களாக பிறந்து விட்டால், என்றைக்குமே அனுசத்துக்கு பெண்கள் பண்ண விட்டால், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய பிறந்த வீட்டை பெருமையை பேசாது இருந்தாங்களே தப்பிச்சுக்குவாங்க. அதே மாதிரி நான் அனுச நட்சத்திரத்தை பற்றி ஏகப்பட்டது சொல்லியிருக்கேன். அனுசம் என்பது பெண்ணுக்கு தாலி. தாலி அனுசமாக செயல்படும். நிறைய இடத்துல வந்து இப்போ இல்லை, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதை பண ஓலையில் செய்யப்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் எழுதப்பட்டது தான் தாளப்பத்திரம். அதனால தான் அந்த இதை வந்து ஒப்பந்த அடிப்படை அங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன். ஒப்பந்தம் எந்தெந்த நட்சத்திரத்தில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை இதில் கொடுத்துருக்கான்னு, இதில் தான் கொடுத்துருக்கான், இல்லை வேற ஒரு புக்கில் கொடுத்துருக்கான்னு தெரியல. ஏன்னா 2 மாநாட்டுக்கு நான் கொடுத்துருந்தேன். இந்தந்த டைமில் வந்து ஒப்பந்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல வந்து அது சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு.
ஏன்னா இந்த அனுச நட்சத்திரம் இந்த வந்துருச்சுனாவே இந்த குரு திசை கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அனுச நட்சத்திரத்துக்கு குரு திசை பிரச்சனைக்குரியதாக மாறிடும். ஏன்னா அவங்க பூரட்டாதியினுடைய செயல்பாட்டுக்குள்ளே போவாங்க. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வீட்டில் கொண்டு தங்கத்தில் அடமானம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் இவன் பொண்டாட்டியை நம்ப உங்கள் அப்பா அவ்வளோ போட்டாங்க கொண்டு அடமானம் வச்சு தொலைஞ்சிட்டா அப்படிம்பாங்க. இதுதான் இந்த 22வது நட்சத்திரத்தினுடைய அங்கே செயல்பாடுகள் வந்து இருக்கும். அதனால் வந்து இந்த அனுசத்துக்காரரை மனைவி பெண்ணாக இருந்தால் பிறந்த விட்டு பெருமையும் பேசாத, ஆணாக இருந்தால் வரக்கூடிய மனைவிக்கு பொண்டாட்டி நகையை அடமானம் வைக்காத இருந்தாவே போதும், தப்பிச்சுக்குவாங்க. அடுத்தது கேட்டை. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்குவோம், டைம் ஆச்சு. இல்லை முடிச்சுக்குவோம் இதோட. அடுத்தது இந்த கேட்டை. இந்த கேட்டைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரலாகவே இந்த சோஷியல் ஒர்க்கு, இந்த அறக்கட்டளை வச்சு நடத்துறது இதெல்லாம் நிறுத்திக்கிட்டாங்கன்னா போதும். ஆனால் அதுக்கு தான் நாட்டம் போகும் அவங்களுக்கு. கேட்டை நட்சத்திரத்தை எடுத்து பாருங்கள், நாட்டம் இதெல்லாம் போகுதுன்னா நான் அறக்கட்டளை வச்சு நடத்தலாம். இல்லை அநேகமாக எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு தலைவருக்கும் இருக்கிற 10 சங்கத்து தலைவருக்கும் கேட்டு பாருங்கள், கேட்டையில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. நான் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு பிரச்சனையே உருவாகும். அதை அவாய்ட் பண்ணிட்டா நல்லது. காரணம் என்னென்னா 22வது நட்சத்திரமான உத்திரம் உங்களுக்கு வந்துடும். உத்திரங்கிறது ஊருக்கு உழைப்பவன். உத்திரத்தில் ஒரு ஆண் பறக்கவே கூடாது, ஏன்னா வீட்டுக்கு தண்டச்சோறு ஆகிடுவான். அதனால் வந்து உத்திர நட்சத்திரம் ஆணாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வீட்டுக்கு அவன் ஒத்து வர மாட்டான். பிள்ளைங்கள தட்டி கொடுத்து வளர்க்குங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று செய்யுங்க. அது உத்தரத்துக்கு வராணி பண்ணிக்கலாம். அடுத்தது பூராடம். பூராடக்கு 22 என்ன வரும் அப்படின்னா சித்திரை. அது நிதிஷ்காக தான் தள்ளிட்டு போனால் அது என்னென்ன மாறி போச்சு. மூலம் 22வது நட்சத்திரம் அஸ்தம். இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள் இவங்க எங்கே மாட்டுறாங்க அப்படின்னா 22வது நட்சத்திரமான இன்னொரு மனைவியை கொண்டாடுறது, இந்த 11ஆம் பாவத்தை இயக்கிறது, இதெல்லாம் மூல நட்சத்திரம் கொஞ்சம் ஆஃப் ஆனால் போதும். மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வேறு ஒரு துணை, மனைவியை தவிர வேறொரு துணையோ இல்லை 2வது திருமணமோ இதெல்லாம் செய்யாது இருந்தாங்கன்னா போதும். ஆனால் கொண்டு போகும். அவங்களுக்கு 11ஆம் பாவம் என்ன பாவம்? சுக்கிரபாவம் இல்லை, விடுமாது எதையோ ஒன்று பண்ணிவிடும். நான் என்னுடைய வகுப்பில் கூட என்ன பண்ணேன்னா ரொம்ப கேட்டுக்கிறதுக்காக சுக்கிரன் 12 கட்டத்துலையும் போட்டு 12 லக்னத்துலையும் என்ன பண்ணும் இதை தான் சொன்னேன். ஒரு 100 பக்கம் வந்துருச்சு. அதை எடுத்தேன் 3 மாதமாக எடுத்தேன். 12 கட்டத்தில் சுக்கிரன் போட்டு 12 இதுக்குறேன். அப்புறம் தான் சொன்னாங்க, சார் சுக்கிரன் 12 கட்டத்தில் இருக்கக்கூடாத ஒரு கிரகமாக இருக்குது அப்படின்னு. அதனால தான் சொன்னேன், சார் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடாத ஒரு கிரகம் எது அப்படின்னா சுக்கிரன் மட்டுமே. ஏன்னா 12 கட்டத்துக்கு அது நன்மை செய்ய மாட்டார், ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது சுக்கிரன் இங்கே ஒருத்தர் இருக்கங்காட்டி தான் இருக்கேன், வேறு யார் இன்னொருத்தர் 2 பேரும் கோச்சிக்காது இருந்தால் சரி. அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த சுக்கிரனுடைய இந்த மூலத்துக்கு வந்து அவங்க 2வது திருமணமோ அல்லது சுக்கிரனை இயக்குவதோ கூடாது. இன்னைக்கு கூட நிதிஷ் கொண்டு சொல்லலான்னு தான் பார்த்தேன். மூலம் தானே அவர் பாயாசம் குடிக்க வேண்டான்னு. அடுத்தது பூராடம். பூராடத்துக்கு 22 சித்திரை. இந்த பூராட நட்சத்திரத்துக்கு பாருங்கள், அடிக்கடி வந்து துணி கிழிஞ்சு போயிடும். புது துணி வாங்கினா பிரச்சனை, ஜவுளி கடைக்கு போனாவே பிரச்சனை. பூராட நட்சத்திரத்துக்காரர்கள் பெண்களாக இருந்து தயவு செய்து ஜவுளி கடைக்கு போகாதீங்க. யாராச்சும் பூராட நட்சத்திரம் இருந்து பெண்களாக இருந்தால் கூட்டிகிட்டே போகாதீங்க, சிக்கலை உருவாக்கும். ஏற்கனவே சித்திரை வந்து ஜவுளி கடை சிக்கலான ஒரு இடம் இருக்கு. அவங்கள கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
யாரேனும் சுமங்கலிக்கு மினிமம் 9 கிரகங்கள் இருக்குது, 9 சுமங்கலின்னு கணக்கு எடுத்துக்கோங்க. 9 பேர்த்துக்கு ஆடை தானம் செட்டாக வாங்கி கொடுக்கணும். செட்டாக வாங்கி நீங்கள் கொடுங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கோங்க. நவராத்திரிக்கோ அல்லது தீபாவளிக்கோ அல்லது ஏதோ ஒன்றுக்கு அல்லது சின்ன ஒரு யாகம் நடக்கிற இடத்துக்கோ இந்த மாதிரி ஜோதிடர் நடக்கக்கூடிய மாநாடு நடக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு 9 பேர்த்துக்கு ஆடை தானம் வாங்கி கொடுங்க. சிறப்பாக வாங்கிடும் உங்களுக்கு. அதுக்காக போராட நட்சத்திரம் வந்து ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போகாத விட்டுறாதீங்க. சரிய சிக்கலாகி போயிடும். மனைவி ஜவுளி வேறு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் மனைவிட்டு தப்பிச்சிக்கலாம். ஜவுளி கடைக்கு மட்டும் நான் கூட்டிகிட்டு போகல, நீ துணி எடுக்காதன்னு மட்டும் சொல்லி பாருங்கள், குடும்பமே ரெண்டாகி போயிடும். அடுத்தது உத்திராடம். உத்திராடத்துக்கு 22 வந்து சுவாதி. எப்பவுமே உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து இந்த உணவு பாருங்கள், அந்த சின்ன சின்ன விஷத்தன்மை விஷக்கடி இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். பூச்சி கடிச்சிருச்சு, அது கடிச்சிருச்சு, மேல் தோல் வியாதி இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நிவர்த்தியாக கோயில் அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுக்க சொல்லிவிடுங்க. அடுத்தது அவிட்டம். அவிட்டத்துக்கு 22 அனுசமாக வரும். அனுசம் அப்படின்னாவே முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, டாலின்னு சொல்லியிருக்கிறேன். அங்கே ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த அவிட்ட நட்சத்திரம் ஒரு சில இனங்கள் இருக்குது. நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இரவில் ஆனால் தாலியை கழட்டி கட்டில் குத்துக்காலில் வச்சுட்டு படுப்பாங்க. அது ஒரு தோஷத்தை விளக்கக்கூடியது. அது முக்கால்வாசி இந்த அவிட்ட நட்சத்திரம். முதல்ல சொன்னேன், இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு என்னான்னு சொல்லியிருக்கேன். பல இந்திரர்கள் வந்தாலும் இந்திராணி ஒருவரே. அதிலிருந்து விடுபடணுன்னா இதுதான் பண்ணணும். பிரச்சனைகள் அவிட்ட நட்சத்திரத்துக்கு குடும்பத்தில் இந்த வைநாசிக பிரச்சனை வருங்காலத்தில் தாலியை கழட்டி ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா படத்தில் மாட்டி வச்சுருப்பாங்க, இல்லைனா கண்ணாடியில் மாட்டி வச்சுருவாங்க. நைட்டில் பகலில் எந்திரிச்சு போட்டுக்குவாங்க. இதெல்லாம் ஒரு தோஷத்தை கழிக்கக்கூடியது. அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் அந்த மாதிரி பிரச்சனை வரும் நேரத்தில் ஒரு 3 நாள் அல்லது 5 நாள் இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள். ஏன்னா இது மறைவாக செய்யக்கூடியது. செய்ய சொல்லுங்கள், அந்த தோஷம் விலகிடும். அடுத்தது சதயம். சதயத்துக்கு 22 கேட்டை. ஜென்ரலாக இந்த சதய நட்சத்திரத்தை பார்க்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இவனுங்க வேறு எங்கேயும் மாட்ட மாட்டானுங்க. இந்த சூதாட்டம், கிளப்பு, இந்த மாதிரி தேவையில்லா சீட்டாட்டங்கள் இங்கே போய் மாட்டிக்குவாங்க. இங்கே போனவங்களே மாட்டிக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சதய நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த சூதாட்டம் அப்படிங்கிறத நிறுத்தினாங்கன்னா போதும், சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அதை அவங்க செய்யாத இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நிறுத்திக்கோங்க, அதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் அறிவியல் பரிகாரமாக வந்துடுச்சு. அடுத்தது புரட்டாதி 22 மூலம். இது என்ன ஆகும் அப்படின்னா, புரட்டாதிக்கு எக்ஸாமில் வந்து 4 எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரிலிமினரி அந்த ஹெல்த்தில் போய் ஃபெயில் ஆகிடுவாங்க. சின்ன விஷயத்துக்கு ஃபெயில் ஆகிடும். கவர்மெண்ட் வேலையை விட்டுருவாங்க. சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஹெல்த்தில் பிரச்சனை வந்துடும், அவன் ரிஜெக்ட் பண்ணி விட்ருவான். எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் என்ன அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு ஜென்ரலாக வந்து இவங்க காவல் போடணும். அதுக்காக நம்ம செக்யூரிட்டிலாம் தொலைவிட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு முன் காவலாளி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். செக்யூரிட்டிலாம் போட முடியாது. இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக்காக நிறையா வந்துருச்சு. என்றைக்குமே வந்து இந்த புரட்டாதியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து வீடியோ கேமரா வச்சுக்கோங்க. இல்லை என்றால் வசதி இருந்துச்சுன்னா ஒரு காவலாளி நியமிச்சுக்கோங்க. அந்த மாதிரி நியமிக்கிறதுனால தான் இவர்களுக்கு மிகப்பெரிய இருக்காங்க. ஏன்னா காவல்ங்கிறது ஒரு தெய்வம். என்றைக்குமே குலதெய்வம் காவல் தெய்வமாகத்தான் அமையும்.
ஆயுதம் தாங்கிய தெய்வமாகத்தான் இருக்கும். ஒன்று பெண்ணாக இருக்கும், இல்லை ஆணாக இருக்கும். ஆணாக இருந்தால் செக்யூரிட்டி. அதனால தான் எல்லை தெய்வம்னு ஒவ்வொரு ஊருக்கும் வச்சுருப்பான். அப்போ அவங்க வீட்டில் ஒன்று காவலாளி வைங்க. இன்றைக்கெல்லாம் காவலாளி வச்சு இப்போ காசு கொடுக்க முடியாது. அதனால் அந்த காவல் காக்கிற ஒரு செயல்பாடுகள் வீடியோ கேமரா. வீட்டு முன்பு எப்படியோ ஒன்று வீடியோ கேமரா வச்சுக்கோங்க. ஏன்னா காவல் தெய்வம் தான் அவளை காப்பாற்றும். அடுத்தது உத்திரட்டாதி. இன்னும் நிறைய அதில் சொல்லலாம். உத்திரட்டாதி நேரம் கருதி கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறேன். உத்திரட்டாதி 22 போராடம். ஏன்னா இந்த உத்திரட்டாதிக்குன்னு பொறுத்த எப்போவுமே இந்த கணவன் மனைவியில் இருக்கிற அந்த 22வது நட்சத்திரம் இயற்கையாகவே செயல்பட்டுடும், பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதனால் அந்த பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான இவங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் மது மாமிசம் இந்த ரெண்டும் அவாய்ட் பண்ணாவே நல்லா இருப்பாங்க. மாமிசத்தை நிறுத்த முடியாது. அந்த மாமிசத்தில் நிறுத்திட்டு மீன் உணவு வகைகள் எடுத்துக்க சொல்லுங்கள். ஏன்னா நீருக்கு தோஷம் இல்லை. அதனால் அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த இதை எடுத்துக்கோங்க. அடுத்தது ரேவதி. ரேவதிக்கு 22வது நட்சத்திரம் உத்திராடம். எல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு என்னன்னா அந்த மூச்சு பிரச்சனை வரும். அஸ்வினிக்கு மட்டும் இல்லை, ரேவதிக்கும் வரும். ஏன்னா சரியான காற்று அவர்களுக்கு கிடைக்காது, மூச்சு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு எல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கு பாருங்கள், ஆஸ்மா இருக்குது அப்படிம்பாங்க, மூச்சு பிரச்சனையாக இருக்குதும்பாங்க. இதெல்லாம் என்னன்னா மூச்சு கோளாறு, இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு என்னன்னா வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா அடிக்கடி கூட்டிக்கிட்டு இந்த விநாயகர் கோவில், விநாயகர் சம்மந்தப்பட்ட இடங்கள், இல்லைன்னா சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட கோவில், சுக்கரன் சம்மந்தப்பட்ட இடங்களை கூட்டிகிட்டு போங்க. ஓரளவுக்கு அந்த வியாதியிலேருந்து விடுபடுவாங்க. இதுதான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உள்ள 22வது நட்சத்திரத்துடைய செயல்பாடுகள். அப்போ நேரம் இது ரொம்ப நேரம் எடுத்துகிட்டேன். அவர் சொன்னதுக்கு மேலே ஒரு 20 நிமிஷம் மேலே எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு மாதாந்திர கூட்டத்துக்கு வரப்போ தான் ஒவ்வொரு கருத்துக்களும் விரிவாக கொடுக்க முடியுது. நம்ம அதற்கு முதல்ல வாய்ப்பு எடுத்து கொடுத்த வல்லரசு தினேஷ் அவர்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு பேச வச்ச பிரபஞ்ச ஜோதிட குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்கள் கிடச்சிருக்கும். 27 நட்சத்திரத்துக்கும் வைநாசிகத்தை பற்றி இது வரைக்கும் எல்லோரும் பயந்துட்டு இருந்திருப்போம். பயப்பட தேவையில்லை, அதுக்கு ஒரு மாற்று பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத அருமையான முறையில் சொற்பொழிவாட்டியுள்ளார். கோவை பாலமுருகன் ஐயா அவர்களை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க.